வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே எங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. சரி போற வழியில பாத்தீங்கன்னா பசி வேற தாங்கல. என்னடா செய்யறதுன்னு பார்த்தா வர வழி ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெறும் நொங்கு மரம் பனகா மரமா இருக்குது. ஆஹா என்னடா இது எல்லாம் கொலை கொலையா தொங்குதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேட்டையாடிலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா யார் வீட்டு மரம்லாம் தெரியல. அந்த ரோட் சைட்ல அப்படியே பாத்தீங்கன்னா அந்த புறம்போக்குல இருக்கும் பாருங்க, அந்த மரம் அப்படியே நெடுக்க இருக்குது. இன்னைக்கு நொங்க எடுத்து இன்னைக்கு நம்ம வந்து சர்பத் அதாவது ஜூஸ் போட்டு சாப்பிட போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா அரசாங்க சொத்து நம் சொத்துன்னு சொல்லிட்டு எல்லா மரத்துலயும் ஏறி எடுத்துட வேண்டியதான். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் கூட பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஜெய்ரிஸ் அண்ணா வந்திருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம வந்து பனங்கா சர்பத்து போட்டு செம்மையா சாப்பிட போறோம். வெயிலுக்கு வேற லெவல்ல வெட்டுமா நண்பர்களே. பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மரம் எல்லாம் ஏற தெரியாது. அதனால சொல்லிட்டு ரோட்ல ரெண்டு அண்ணன் வண்டியில போயிட்டு இருந்தாங்க. அண்ணா அப்படின்னு சொல்லி குறுக்க நிப்பாட்டி நீங்க பழிச்சு தண்டா தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரோட்லயே படுத்தாச்சு. அப்புறம் அந்த அண்ணா சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏறுறாங்க இப்ப மேல மரத்துல. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பெரிய பெரிய மரம்லாம் நான் ஏறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். அது ரொம்ப சின்னதாக இருக்கனால அந்த அண்ணன்ட்ட எப்படியோ கேட்டு கொஞ்சம் நேரம் அண்ணா வாடா வாடா கொஞ்சம் நேரம் கெஞ்சியா வர சொல்லியாச்சு. பாருங்க சின்ன மரங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக ஏறிடுறாங்க. பாருங்க எப்படி ஏறாரு பாரு, நடக்கிறாரு ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அது மாதிரிலாம் ஏறுது எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ இந்த வாக்கில தானே விடுவோம், வாய்க்கால தான் விடுவோம். இல்லை அவங்க நண்பர்களே வேற மரம் வேற சாய்வெல்லாம் போயிருக்குது. வெட்டுனாங்கன்னா வாய்க்காலில் விடும் போல இருக்கு. கீழே வேற தண்ணி இருக்குது. இதில் எப்படி இறங்கி எடுக்கிறது வேற தெரியல. பல்சர் இருக்கா? ஐயோ வாய்க்கால் வந்துச்சா, தண்ணியில் வந்துச்சா? ஆமா தண்ணியிலே விடுதுவா. அவர் இறங்கி ஹெல்ப் பண்ணா. பார்த்து பார்த்து பணம் நாங்க செம்மையா சாப்பிட போறோம். ஒரு சின்ன குளம் மாத்திருக்கு. இதே அங்க போய் வச்சிரும். சுப்புவோட வேற லெவலில் போகலாம். இதுல பட்டு வேற ஒரு மரத்துல ஏறி அண்ணா வெட்டினாங்க. இவ்வளவுதான் இதுல கிடைச்சது. அடுத்த மரத்துக்கு நம்ம இப்ப போறோம். பாருங்க எல்லாம் காய் நல்லா பதமான காய், உள்ள நல்லா நொங்கு சூப்பரா இருக்கும். அது நல்லா வெயிலுக்கு இதமா நல்லா குளு குளுன்னு இருக்கும் சாப்பிட்டா. ஆமா பரவாயில்லையா, காய் நல்லா பெருசுதான் இருக்குது. எனக்கு கிடையாது எனக்கு உனக்குதான் போட்டு அது ஸ்பீடா சாப்பிடும். நடக்கிறான் பாருங்க மரத்துல. செருப்பு போட்டு ஏறுறாங்க. இப்போ ஐயோ மோசமான ஆளு அடுத்து செருப்பு வேற. மரம் பாதி குறைஞ்சிருக்கு ப்ரோ. பார்த்துங்க தேன் பூச்சி வேற இருக்குங்கிறீங்க. செருப்பு போட்டு ஏறான். லைட்டாக தான் விட்டுறாரு, நல்லா விடுது.
கல்லாம் இறக்கலாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இது பெருசாக இருக்குங்க இந்த காய். முறையான ஆளு மாட்டிருக்காரு. இதை பாருங்க, கலர் பெருசு. முறையான தலைவர். நண்பர்களே, நம்ம 2வது மரத்தில் வெட்டியாச்சு. 2வது மரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா காய், நல்லா சூப்பர் காய், ஆனால் கம்மியாக தான் இருக்குது. இப்போ என்ன சாப்பிட்றலாமாண்ணா? போட்டி தானே? போட்டி தான். காட்டுக்குள்ளே போகிறா? காட்டுக்குள்ளே தான் இன்னைக்கு. என்ன சரியா கருவக்காட்டுக்குள் பனநொங்கு வேட்டையா? காட்டுக்குள்ளே பனநொங்கு கில்மா. இப்போ எடுத்துடா சூப்பர், எடுத்துடா சீக்கிரம் எடுத்துடாடா. அது கட்டி நீங்கள் பணங்காய் வெட்டி தின்ட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? முள்ளு வேற குத்துது. இந்த வீடியோவில் அதே இருக்காங்களா? கமெண்ட் பண்ணிடலாம். இவ்வளோதானாடா சூப்பர்? கிடக்குது. இவ்வளோதானா? இது போதும். ஒரு 7-8 காய் தான் இருக்கு போல. ஒரே நேரத்தில் 9 அடிப்பான். நீங்க வேற வெட்டினோம் பாருங்க. பனங்காய் இவ்வளவுதான் இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து பனங்காய் வந்து ஜூஸ் போடுறதா நம்ம சொல்லியிருந்தோம். சர்பத்து இன்னைக்கு போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி இல்லை. ஏன்னா வந்து ஃபேக்ட்ரி இன்னைக்கு லீவா, லாக்டவுனுங்கிறதுனால. அதனால சொல்லிட்டு ஒரு கருவக்காடு இருந்தது. உள்ள புந்து வெயில் என்ன செய்யணும்னு தெரியாம வந்து வெட்டி சாப்பிட போறோம். நல்லா சூப்பரா. அண்ணன் தான் வெட்டுறாப்புல பாருங்க. அண்ணன் மேல மரம் ஏறினதை பாத்தீங்கன்னாலே அந்த மாதிரி இருக்கும். வேற லெவல்ல மரம் ஏறல உங்களுக்கு. அப்படியே நம்ம சேனல் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அண்ணனை கூட்டு போய்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு அண்ணனுக்கு 10,000 சம்பளம் கொடுத்தா போதும். அண்ணன் வந்து எப்போ வேணா வந்து வேலை செஞ்சிருவாரு. ஒரு நாளைக்கு 2000-3000 மரம் கூட ஏறுவாங்க. அசராம ஏறுவாங்க சொல்லிட்டேன். நாங்களாம் கவர் ஆகாது. எங்க 2 பேரும் இப்படி வந்துங்க அந்த எங்க 2 பேரும் மட்டும் கவர் பண்ண. இவனை காட்டானா காமிச்சிக்கலாம். சுப்பு வெயிட் ஆளுக்கு 10 வச்சிருவோம். யாரு சீக்கிரம் திங்கிறாங்களோ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். எனக்கு புரியல. சீக்கிரம் திங்கிறாங்களா? ஒரு 60 கார் வச்சுக்கேன், 6 பேர் போறோம்னு வச்சுக்கேன். ஒரு ஆளுக்கு 10 பனங்காய். அந்த 10 பனங்காய் யாரு சீக்கிரம் திங்கிறாங்களோ தின்னுட்டு அடுத்து ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு பண்ண போறோம். இப்பெல்லாம் பணம் வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. ஆமா, ஒரு திருட்டுனவங்களோட ருசி பாத்தீங்கன்னா 90s கிட்டுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க தான் அவனும் அந்த வெயில் நல்ல அலக்க தூக்கிட்டு திட்டுத்தனமா யார் விட்டு மரம்னு பார்க்காம ஏறி வெட்டி வாக்கியாக்குள்ள உட்காந்து நைஸா வெட்டி தின்ட்டு வர்றது. அவங்களுக்கு தான் அந்த ருசி என்னன்னு தெரியும். மற்ற பேர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆளை கூட்டுரு போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு காஃபி ஷாப் அங்கே சுத்திட்டு இருக்காடோ. இல்லப்பா, அப்போ வந்து எல்லாருக்கும் மரம் ஏற தெரியும். இப்போ உங்க வயசு பசங்களுக்கு யாருக்கு அந்த அளவுக்கு மரம் ஏற தெரிய மாட்டேங்குது இல்ல? அப்ப எல்லாருமே மரம் ஏறுவாங்க. செருப்பு சுடுதுங்க அந்த அளவுக்கு. செருப்பே சுடுதுன்னா போன இப்போ என்ன பண்றது? அது முத்தல்ல கிலோ உள்ளதாங்க. கிலோ உள்ளதான். பரவாயில்ல, 3 நொங்கு 10 ரூபாய் விற்கிறான்பா. நம்மளால எவ்வளவு விற்கிறான்? 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. யாரு? கால் 8 நொங்கு 20 ரூபாயடா. 6 நொங்கு இல்ல 8 ஓட்ட முடியாது. ஏமா அந்த ஆளுங்கிறான். அன்னைக்கு 8 இருந்தது 6 இருந்ததா தெரியல. நண்பர்களே, ஒரு வழியா நொங்கு நம்ம வந்து எடுத்து வந்தாச்சு. எடுத்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம உதிர்த்து போட்டாச்சு. எல்லா காயுமே கொலையில இருந்து உதிர்த்து போட்டாங்க. அண்ணா இப்போ வந்து கட்டை அவங்களோட ஸ்பெஷல் கட்டை. அதை வச்சுதான் சீவாங்க கத்துன்னு. இப்போ வந்து அண்ணா சீவி தர இங்க போட்டி நடந்துட்டே இருக்க போது வச்சுட்டு அப்புறமேட்டுக்கா அதுக்கப்புறம் தான் சரி டைமிங் தானே, எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே.
காய பாருங்க தண்ணி தெரிக்குது. தெரிக்குது அடிக்குது. சமைச்சுக்குதுங்க கத்தி. அமெரிக்காலேருந்து வந்திருக்குது. 1.5 லட்ச ரூபாய் கத்தி இது. அப்புறம் வெட்டது மட்டும் நீ அமேசான்ல ஆர்டர் பண்ணா கூட இது மாதிரி கத்தி வராது. ஒன்றுமே இல்லை. சதற்கு பணம் அடியில் படுத்து கிடக்கிறது ஒண்ணுதான். ஆமாங்க, அது கொஞ்சம் முத்தல் பேர் இருக்குது. முத்தல் தான் இதுதானே அது கலர் வேற ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம். பார்க்க ஒரு சில காய் வந்து பெருசா இருக்கும், எலசா இருக்கும், சின்னொன்று இருக்கும், முத்தலா இருக்கும். ஆமா, ஒரே மரத்தை தான் இத்தனைக்கும். இந்த மாதிரி நேரத்துலாம் எங்கள் வீட்டு மரத்தை தேடி 2-3 பயில இருக்கோம். நான் என் கூட படிக்கிற பயிரில் வருவானுவான். அறுத்த உடனே நாங்கள் கரெக்டாக வயலுக்கு வர நேரத்தில் என்ன செய்வோம், முதல்ல அறுத்து எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு கொலையை எடுத்துகிட்டு போய் வாக்கியாக்குள்ளே வச்சுருவானுவான். அறுத்து எடுத்துகிட்டு போய் வாக்கியாக்குள்ளே வச்சுட்டு அப்படியே மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு விட்டிட்டு போனோம். அதுவும் மேலே மரத்தில் இருக்கிறவன் என்ன சொல்லுவான், கீழே வர வர யாரும் திங்க கூடாதுன்னு சொல்லுவான். ஏன்னா வந்து அவனுக்கு காலியாக போயிடுவான். டே மரத்தில் இருக்கு. அது உண்மையாக தானே அது மேலே உண்மைதான். இல்லை அப்படி சொல்லிட்டு கிடையாது. கீழே உள்ளவங்க எப்படி கஷ்டப்பட்டு மரத்துல ஏறுறாங்கல்ல, இறங்குறதுக்குள்ள பணங்காவே இருக்காது. ஆமா ஆமா முட்டை. வெய்ய நாளில் பார்த்தீங்கன்னா வந்து பனநொங்கு சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. அது வந்து எல்லா நொங்கா பார்த்து சாப்பிடுங்க. முத்த நொங்கை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டு ஃபுல்லும் இல்லை பகல் ஃபுல்லும் இல்லை, நீங்கள் வந்து பாத்ரூம்லேயே தான் உட்காந்துருக்கணும். அப்புறம் அம்மானாலும் அப்பானாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால சொல்லிட்டு பார்த்து சாப்பிடுங்க. இதுமாரி எலசா இருக்கணும் நொங்குனா. அது நல்லா நீங்கள் உங்கள் ஊரில் வைப்பாங்க பாருங்கள், இந்த நொங்கு வெட்டிட்டு வந்து 10 நாள் கிடக்கும். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. அப்படியே வெட்டினோமா சாப்பிட்டோமா இருக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும். தம்பி பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபரு. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, என் கூட தான் இத்தனைக்கும் படிச்சிருக்கிறான். என்னை விட ஒரு வயசு கம்மி. என் ஸ்கூல்லே தான் படிச்சிருக்கான். இதுவரை தெரியாது, அப்புறம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் இடையில ஒரு நாள் அப்படியே வரும்போது அண்ணா உங்களை பார்த்துருக்கேனா அப்படின்னு சொன்னா, அன்னையிலேருந்து தெரியும் தம்பியா. பார்த்தீங்கன்னா நொங்கு பார்த்தீங்கன்னா 3 கண்ணு தான் இருக்கும். ஆனால் இதில் இந்த மரக்க உள்ள காணும் நொங்குல பார்த்தீங்கன்னா 4 இருக்குது பாருங்க. அதுவும் சாதா இல்லை, ஹார்ட் போட்டு வந்துருக்குது. அது இதுமாரி ராசியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதனால தான் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த இதே பார்த்தீங்கன்னா. ஆச்சரியம் அதிசயம் இதெல்லாம் உங்கள் ஊரில் கேட்டாலும் கிடைக்காது. பார்த்துக்குங்க, இப்பயே நான் சாப்பிட்றதையும் பார்த்துக்குங்க. நல்லா எப்படி இருக்குது பாருங்க. 4 இருக்குது, அதுவும் 5 கூட இருக்கும் சில மரத்தில். நம்ம நீங்கள் 4 உள்ளது பறிச்சிருக்கிறோம். 5 இருக்கும்லங்க. அது இல்லடா, 3 தான் இருக்கு. 2 நாள் இருக்கு, அது ஒரு நாள் இருக்கு. ஹார்ட் மாதிரி இருக்கு பாருங்க. எத்தனை இருக்கு பாருங்க. இதே பாருங்க, 1 இங்க இருக்கு. இதே 1 இது இல்ல, இது ஒரு நொங்கு தாங்க. அது 2 இது ஒண்ணா ஒட்டிடுச்சு. இப்ப இதே பாருங்க, தெரியுதா இல்லையா? அது 1 இதே 1 இருக்கு. 3 இங்க இருக்கு. 3 இதோ இருக்கு பாரு. 3 தான் இருக்கு. அதனால இது 4 தாங்க. 4 தான் காட்டுக்கலிங்க. 4 நொங்கு ஹார்ட் ஷேப்ல தான் வருது எல்லாம். சாதா கீழே கிடக்கு. ஆமா, அப்படிதான் கழிப்பட்டேன். என்னது அதோட ஒரு அதோட இந்தாங்க. இது எல்லாத்தையும் நாம் இப்போ சாப்பிட போறோம். இங்க உள்ள சாப்பிட போறோம். அதானே. அப்ப அவங்க நானும் ஜெரி சொன்னோம் சாப்பிட போறோம். வேகமா சாப்பிட போறோம். எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட போறோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். வெட்டு எவ்வளவு சாப்பிடுமா? நீங்களும் பெட்டு போட முடியுங்களா? முத்தலா இருக்குப்பா. தண்ணிலாம் வருது. ஸ்பூன் வேணா இருந்தா வாங்கிக்கடா. உண்மையில முடிச்சுட்டாக்கவா? கண்டு ஒன்று தானே நான் சாப்பிட்டேன். கடா ஸ்பூன் இருந்தா வாங்கிக்கடா அவங்கள்ட்ட. ஏமாம்மா இல்லை, அவங்க ஸ்பூன் வச்சு சாப்பிடு. டெம்பர் போட்டுருக்கீங்களா? எனக்கு கிண்டல் பண்றாங்களாம்மா. ஆமா,
இல்லைங்க பரவாயில்ல உண்மையிலே வேகமாக சாப்பிடுங்க. சுப்பு எப்படி தெரியுமா? வாழைப்பழம் பறிக்கிறதுக்கு கத்தி தர்ற ஆளு சுப்பு. ஓ அதுதான் ஸ்பூன் கொடுக்க சொன்னா. முத்திடுச்சுண்ணா. இல்லைங்க போட்டி வேணாங்க, நீங்கள் ஜெயிச்சிங்க தெரிஞ்சிச்சு. ரெண்டு சாப்பிட்டாங்கடா. பாப்பா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. சரியான போட்டுக்கிறாங்க தம்பி. ஜெயிச்சிடா தம்பி. எடுக்கல அப்பா. யாரா இருக்கும் போட்டி? நீங்க என்ன இது ஏற்கனவே திட்டத்தை வச்சு தின்னுட்டு இருக்கீங்க. தின்னதை வச்சு திட்டுறீங்க. இல்லப்பா என்னப்பா சரியா விஜயா? நமக்கு இவ்வளவு காலத்துல சாப்பிட வராது. வெட்டி வச்சாலே முத்த ஆரம்பிச்சிடும். அதான் வெட்டி விட்டு சாப்பிட்டுட்டே இருந்தாலும் ருசி அதோட தனி ருசியாவே இருக்கும். பாத்தீங்கன்னா வெட்டி வச்சு ஒரு சிலது வந்து லைட்டா இதாயிடுச்சு. நம்மளே உண்மையில சொன்னா இந்த வெயிலுக்கு அப்படியே இதமா இருந்ததுங்க. அப்படியே வெட்டி சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ருசியாவும் இருந்தது. இதே மாதிரி வந்து நொங்கு கிடைச்சுன்னா காசு பணம் போனா பரவாயில்ல, வாங்குற சம்பளத்துல பாதி நொங்குக்காக ஒதுக்கிடுங்க. போயிட்டு நொங்க வாங்கி வீட்டுல எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுங்க. வெய்ய நாள்ல ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த். நண்பர்களே கிராமத்து சைட்லாம் வந்தீங்கன்னா எவன் விட்டு மரம்னு பாக்காங்க. அப்படியே வெட்டுங்க, வெட்டி சாச்சி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே நொங்க உறிஞ்சி தின்னுட்டு அப்படியே கட்டில போட்டு படுத்தின்னு வச்சீங்களா அப்படியே தூக்கம் அப்படியே சுகமா வரும். இந்த மாதிரி வெய்ய நாள்ல அண்ணனோட இன்னைக்கு வந்து நொங்கு சாப்பிட்டது வேற லெவல்ல. அண்ணன் தான் ஜெயிச்சாரு இன்னைக்கு. அது மாதிரி அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, வில்லேஜ் குக்கிங் வடகால்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுலயும் சமைக்கிறது நம்மள மாதிரி வீடியோ எல்லாம் வேற லெவல்ல போட்டுருக்காங்க. நம்மளோட பயங்கரமா போயிட்டு பாருங்க, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணனோட சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போயிட்டு கிளிக் பண்ணி போய் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் நொங்கு தராதீங்க. மறக்காம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.